டாக்டர், ஒரு பைக் ஆக்சிடென்ட் கேஸ். அவங்க வீட்டிலேருந்து யாரும் வந்திருக்காங்களா? இல்லை டாக்டர், ஆக்சிடென்ட் ஆன இடத்துலேருந்து அந்த பொண்ணோட மொபைல் மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே, அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கிருங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க. அதுக்கு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல, நான் சொன்னதை செய்யுங்க. ஓகே டாக்டர். ஹலோ, ரகுவா? ஆமாம், சொல்லுங்கள். மினிதாக்கு நீங்கள் என்ன வேணும்? அவங்க அவளோட அண்ணன் தான் பேசுகிறேன். என்ன விஷயம்? நாங்கள் விஜயா ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறோம். ஓகே. உங்கள் சிஸ்டருக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வாட்? ஷீ இஸ் இன் வெரி சீரியஸ் கண்டிஷன். நான் உடனே வரேன். உங்கள் சிஸ்டருக்கு தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, பிளட் நிறைய லாஸ் ஆகிருக்கு. ஓ நெகட்டிவ் பிளட் வேறு எங்ககிட்ட இல்லை. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச பிளட் பேங்கில் சொல்லியிருக்கோம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் சீக்கிரம் கிடச்சா நல்லாயிருக்கும். உடனே அரேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே சார், ஐ வில் டூ. டாக்டர், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் டாக்டர். என்னால் பிளட் ரெடி பண்ண முடியல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். யுவர் சிஸ்டர் இஸ் சேஃப். எப்படி டாக்டர்? உட்காருங்க, சொல்கிறேன். ஹாஸ்பிட்டல் வந்த ஒருத்தர் உங்கள் தங்கச்சி கரெக்டான டைமில் பிளட் டொனேட் பண்ணி காப்பாற்றிட்டாரு. இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் கால் பண்ணோம். உங்கள் நம்பர் பிஸியாகவே இருந்துச்சு. தேங்க்யூ டாக்டர். உங்கள் சிஸ்டருக்கு மெடிசன் கொடுத்துருக்கோம். மயக்க நிலையில் இருக்காங்க. 2 hours கழிச்சு நீங்கள் அவங்க பார்க்கலாம். ஓகே டாக்டர். அந்த பிளட் கொடுத்தவங்க டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் கிடைக்குமா? ரிசப்ஷனில் போய் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே டாக்டர். ஹலோ கார்த்திக். ஆமாம், நீங்கள்? நான் ரகு. 2 days முன்னாடி ஒரு பொண்ணுக்கு விஜய் ஹாஸ்பிட்டலில் பிளட் கொடுத்தீங்கல்ல, அவங்களோட பிரதர். ஓ, அப்படியா சார்? இப்போ எப்படி இருக்காங்க? இப்போ ஓகே டாக்டர். இன்னும் ஒரு 2 weeksல டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ உங்களை பார்க்க முடியுமா? யா ஷியோர். நான் இப்போ வெளியில் இருக்கேன். ஐ வில் கால் யூ பேக் லேட்டர். ஓகே ஓகே, டேக் கேர். ஓகே சார். உள்ளே வாங்க ஜி. மினி, இது யாருன்னு தெரியுதா? கார்த்திக் தானே? 100 தடவை சொன்னா எப்படி மறக்கும்? ஆபத்தில் உதவணுங்களை மறக்கக்கூடாதுல்ல? அது சரி, பேசிட்டே இருங்க, வந்துடுறேன். இரு, நான் போகிறேன். இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல, கல்லில் அடிபட்டதுனால கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கு. சொல்கிறது எங்கே கேட்குறா? வண்டி ஓட்ட தெரியாமல் எடுத்துகிட்டு போய் இதோ கீழே விழுந்து அடிபட்டுருச்சுல்ல? மொபைலில் சார்ஜ் கம்மியாக இருக்கு, கொஞ்சம் சார்ஜ் பண்ண முடியுமா? போட்டா போச்சு. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்களா? எனக்கும் தங்கச்சிக்கு வேலை கிடைச்சதுனால சென்னையில் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். இன்னும் 2 monthsல அப்பா அம்மா வந்துடுவாங்க. ஆக்சிடென்ட் நடந்தது அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? அம்மா ஹார்ட் பேஷண்ட்னால சொல்லல. ஓ அப்படியா? ஓகே மினி, நான் பசங்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். கார்த்திக், போமா. ஓகே, டேக் கேர். பாய். ஜி, என் மொபைலை மறந்துட்டேன். எடுத்துட்டு வாங்க ஜி. கார்த்திக், போலாமா? போகலாம். டே பசங்களா, நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆடுங்க, ஓகேவா? டே ஷூலேஸை கட்டு. டே பசங்களா, நேற்று பண்ண ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் வேணாம், ஓகேவா? 1 2 3 ஸ்டார்ட். பார்த்து. டேய் டேய், இவ்வளோ டைமிங் டிலேலாம் கொடுக்கூடாதுரா, அப்புறம் ஸ்டெப்பு மிஸ் ஆகிடும். வா. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5. டே பசங்களா, ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆடுங்க, ஓகேடா? நீங்களும் கிளம்புங்கடா, ஓகேவா? பார்த்து பண்ணுங்க. ஓகேடா, பாய்டா. காலேஜ் கல்ச்சர்ஸ் மச்சி, அதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். சொல்லு மச்சி. மச்சி, இதான் கார்த்திக். ஹலோ பாஸ், வினோத். மச்சான் தான் தங்கச்சி ஆக்சிடென்ட் அப்போ போலீஸ் கேஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டான். இந்த ஏரியா எஸ்ஐ கூட எங்கள் மாமா தான். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா? உங்கள் ஏரியாவுக்கு வந்திருக்கேன், ட்ரீட்லாம் இல்லையா? அதுக்கு என்ன பாஸ், கொடுத்தா போச்சு. பால் இதுக்கு எடுத்துகிட்டு வர? அப்படியே கிரவுண்ட் போயிட்டு வருவோம் மச்சி. ஒரு வாரமாக பிரபு எங்கடா ஆளே காணும். அதோ இருக்கா மச்சி. என்ன வசாமா செத்துட்டானா? இன்னுமா இந்த பழைய நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருக்க? நீ எங்கே? முதல்ல இந்த புக்கை படித்து பாஸ் பண்ணுற வழியாக பாரு.
என்ன சிரிச்சிட்டு இருக்க? சீரியஸ்னஸே இல்லையா உனக்கு? இவளுக்கு வேற வேலையே இல்லை. இவங்க வேற இங்கே வந்துட்டாங்களா? சரி ஒழுங்கா படி. ஆ படிக்கலாம் படிக்கலாம். ஏய் எங்கே போகிற? அவங்க கூட எல்லாம் போகாத. போனா அடிச்சிருவேன். மச்சி என்னவா? அது ஒன்றும் இல்லை மச்சி, ஏதோ தங்கச்சி ஃபெயில் ஆகிட்டாலாம், அதுக்கு நம்மளும் சொல்லி கொடுக்க சொல்கிறா. நம்ம பிஸி ஷெடியூலில் அதெல்லாம் முடியாதுன்ட்டேன். ம் வாயில் வடை சுட்டு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே ஒருத்த அப்பளமே சுடுறான். போடுறா போடு போடு. நீ புதுவிதை அத்தை முயற்சி செய் நீ ஒரு முறை. பொறுமையின்றி எதையும் செய்தால் பயனிருக்காது. பொறுமையின்றி எதையும் செய்தால் பயனிருக்காது. சேர்த்து வைவும் திறமையை பூர்த்தி செய்வும் கடமையை. சேர்த்து வைவும் திறமையை நீ பூர்த்தி செய்வும் கடமையை. தோல்விகளோடு வாழ்ந்திடும் போது தோழமை வீழாது. தோல்விகளோடு வாழ்ந்திடும் போது தோழமை வீழாது. மச்சி வாட்ஸ்அப்பில் போட்டு ஓகேடா. ஏண்டா உங்களால் அந்த வாட்ஸ்அப்லாம் இல்லாமல் இருக்க முடியாதா? மச்சி, வாட்ஸ்அப்பும் பொண்ணுங்களும் ஒன்று, ரெண்டையும் தொடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. தொட்டுட்டோம் அடிக்ட் தான். ஃபேக்ட். வலதுல நாங்க வல விதிக்கிறவாங்க, இணையதளத்துல நாம இணைஞ்சிருக்கலாங்க. முகநூலில் நாங்க முகம் காட்டுறவாங்க, நட்டு பிகர எல்லாம் நாம வழக்கி பார்க்கிறவாங்க. மனச பார்த்து தான் நாங்க காதலிக்கிறோங்க. குடும்ப பொண்ணுங்களா நீங்க குத்தட போடுவீங்க. ரியல் எஸ்டேட் போல மனசா பிளாட் போடுவீங்க. இங்க பர்சனாலிட்டி பார்க்கிற பொண்ணுக்கு எங்களை பிடிக்காது. எங்க கேரக்டர் பார்க்கிற பொண்ணுக்கு எங்களை பிடிக்காம இருக்காது. எங்க பர்சனாலிட்டி பார்க்கிற பொண்ணுக்கு எங்களை பிடிக்காது. எங்க கேரக்டர் பார்க்கிற பொண்ணுக்கு எங்களை பிடிக்காம இருக்காது. மச்சான் எவ்வளோ ஸ்கோரு? 120 அடிச்சிருக்காங்க. ஜெயிச்சிருவாங்களா? அதெல்லாம் ஓப்பனர் பார்ட்னர்ஷிப் பொறுத்துறா. டே ரகு இங்கே வாடா. இந்த பேட் சரியில்லை, அந்த பேட்டு கொடு. போய் யார்ரா இந்த பேட்டை கொடுத்தா மட்டும் ஆசிரியரில் போகிற போல லெஃப்ட் சைடு பேட்டை நீட்டாக பட்டுமா? போடா வந்துட்டான் பேட்டில் அட்வைஸ் பண்ணுறாங்க. 4 6 டேய் டீம் ஸ்கோர் தான்டா 50, உன் ஸ்கோர் 15 தான்டா. நான் என்ன பண்ணுறது மச்சி, ரசிகர்கள் கூட்டம் எதிர்பார்க்குறாங்க. இவனே காசு கொடுத்து கைத்தட்ட சொல்லியிருப்பானோ? கண்டுபிடிச்சிட்டானோ? பவுலர் வந்துட்டா மச்சி, சீக்கிரம் போ. no ball 4 சூப்பரா மச்சான், ஆறா. four 6
அந்த விக்னேஷ் ஷோவில் 6 அடிச்ச பாரு மச்சி, மெர்சா லைட் ஆமாமே சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் மச்சி. அடிங்க. போன வாரம் தானே இதே எனக்கு ஏய், சொன்னேன். போடா ஏய், டேய், ஏய், ஏதாவது அமைதியா சாக்கு இருங்கடா, சொல்லினே இருப்ப. அமைதியா இருங்க. ஏய், நீ ஏன்டா சோகமா இருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சி, காலையிலேருந்து ஒரே டென்ஷன். சரி மச்சி, இந்தியா ஹாஸ்டலில் மேட்ச் இருக்குது, நான் கிளம்புறேன். உக்கார் உக்கார், வேடிக்கை பார்க்கறதுக்கு எதிராக மச்சான் இந்த வேகம். ஏய் மச்சி, மொபைலில் பாடுறா. ஆஸ்திரேலியா won the toss and selected to bat first. இந்தியா இப்போது பந்து வீச்சு தான், மட்டை வீச்சு வந்த பிறகு போகலாம். போய் குளிர்பானம் வாங்கி கொண்டு வா. போடா உட்காந்துக்கிட்டே வேலை போ, சொல்கிறான் பாரு. எனக்கு புரியுது நீ என்ன யோசிக்கிறேன்ட்டு. போ போ. ஏய், என்னடா டைம் எவ்வளோ ஆச்சு? அவன் போனவன் அப்படியே மேட்ச் பார்க்க போயிட்டானடா. டேய், அவனுக்கு ஃபோன் போடுறா. மச்சான் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதும் யானைக்கு தீனி போடுறதும் ஒன்று. இப்போதான் மச்சான் சார்ஜ் போட்டேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணு காட்டுது. மொபைலில் பேலன்ஸ் இல்லை சொல்கிறதுக்கு எப்படி விட்டு போகிறான் பாரு அவன். ஹே, இதோ வந்துட்டான்டா. ஏய், காலைல மேட்ச்சில் என்ன பண்ணி? ஐயோ நான் ஒன்றும் பண்ணலப்பா. ஏய், வந்தது லேட்டு, அவனை போய். அவன் என்ன பண்ண தெரியுமா உனக்கு? ஹலோ, காலைல எங்கே போன? வீட்டில் தான் படிச்சிட்டு இருந்தேன். பொய் சொல்லாத. கிரவுண்டுக்கு போன மாதிரி கேள்விப்பட்டேன். யார் சொன்னா? கமான் மச்சான் ஆடுங்கடா டேய். ஹலோ பிரபு இல்லையா? சொல்லுமா. இல்லைம்மா அவன் பேட்டிங்கில் இருக்கான், இன்னைக்கு மேட்ச் இருக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட. கட் பண்ணிட்டாளா? ஏதோ நம்மளால முடிஞ்சது. என்ன மேட்ரு மச்சி? சோசியல் மேட்ரு மச்சி. சூப்பரா மச்சான், ஆடுறா ஆடுறா. நிறுத்து. நான் சொல்கிறத மட்டும் கேளு. உனக்கும் எனக்கு செட் ஆகாது. இனிமேல் எனக்கு கால் பண்ணாத. என்னைக்கு நீ ஆம்பளைங்களை பேச விட்ருக்கீங்க? 10,000 ரூபா ஃபோன். கூலிங் போயிட போதும் மச்சி, ஃபேண்டா குடி. உன் மேலே செம்ம கான்ல இருக்கேன், மூட்டுரு. சரி விடுறா மச்சி. ஃபஸ்ட்டு காலை கட் பண்ணுவாங்க, அப்புறம் ஆளை கட் பண்ணுவாங்க. சொல்லு. கால் பண்ணாத சொன்னா பண்ண மாட்டியா? இனிமேல் மேட்ச் விளையாட போக மாட்டல்ல? கண்டிப்பா. ம். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வீட்டில் தான் படிச்சிட்டு இருக்கேன். ம், ஓகே. ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு நீ சண்டை போட்டு போனல, அன்னைக்கே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட் பண்ணிட்டேன். ஹே சூப்பர்டா, இப்போதான் நீ திருந்திருக்க. நேற்று நீ ஒரு பிங்க் கலர் saree போட்டிருந்தல, சும்மா தாறு மாற இருந்த. டேய், நிஜமாவா சொல்ற? ஆமாம் மச்சி, வெக்கப்படுறாடா. இப்போ பாரேன், அவங்க அம்மா வந்துட்டு போனாங்கன்னு சொல்லுவா. என்ன சத்தத்தையே காணோம்? லூசு, அம்மா வந்தாங்க. நான் சொல்லலை. ம் ம் அப்புறம் மச்சி, அரசியல்வாதி கூட 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவான். ஆனால் அந்த லவ் பண்ணுறவங்க 5 செகண்டுக்கு ஒரு தடவை மாறிடுவான்டா. ஏ மச்சி, ஹார்மோன்ஸ் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது? டேய், என்னடா சொல்கிறான் அவன்? நீ லவ் பண்ணுறியானு இன்டெரக்டாக கேட்குறாராமா. சி, எனக்கு லவ்லாம் பிடிக்காது மச்சி. ஏதோ ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டால, உண்மையை சொல்லு. ஆமாம், அவங்க அம்மா அப்பாவை. என்னடா சொல்கிற? என் அத்தை பொண்ணு லவ் பண்ணி ஓடி போயிட்டா. அவள் அம்மா அப்பா தங்கச்சி 3 பேரும் பாய்சன் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் என் கண்ணு முன்னாடி உயிர் போயிடுச்சு. விடு மச்சி, உன்னை மூடல் பண்ணிட்டோம்ல. அப்போ தான் உன் தங்கச்சிக்கும் ஓ நெகட்டிவ் பிளட் ம். தேவைன்னு கேட்டாங்க. கெட்டதுலேயும் ஒரு நல்லது இல்லை. கார்த்திக், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். வாழ்க்கையில் நம்ம சில பேர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறத கேட்காமலே மிஸ் பண்ணிடுறோம். இன்றைக்கி என் தங்கச்சி உயிரோடு இருக்க காரணமே நீ தான். என் தங்கச்சியை உன்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. லைஃப் மேட்டர், யோசிக்கணும். நான் உன்னைய ஃபோர்ஸ் பண்ணல. டேக் யூர் ஒன் டைம். ஓகே மச்சி, ஆஸ்திரேலியா 97 for 7. வாவுடா. கூல் ட்ரிங்க்ஸ் விட்டு போறானுங்க பாரு. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? என்ன ஃபாலோ பண்ணுறியா? வாட் யூ வாண்ட்?
உன்னை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும். லுக் மிஸ், மினிதா. வாட் எவர் இட் இஸ், எனக்கு இந்த லவ்லாம் பிடிக்காது. ஓகே? ஏய் அடிக்காதடி, அடிக்காத. ஆண் பாவம் பொல்லாதது. ஹே, இங்க வா. என்ன ஃபாலோ பண்றியா? ஒரே ஒன் மேன். உன்னை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஸ்டூபிட். சொதப்பிட்டனோ? பொண்ணுங்க சொன்னா ஸ்டூபிட் கூட சூப்பராக தான் இருக்கு. வெயிட் 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 சரிங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட ஓகே, பட் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சு என்ன பண்ண போற? ஒரு ஜென்ரல் நாலேஜ். லுக் மிஸ்டர் கார்த்திக், வாட் எவர் இட் இஸ், எனக்கு இந்த லவ் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதான் ஏன் கேட்குறேன். அதான் ஏன் கேட்குறேன். கம். பார்த்தவுடன் வர்ற காதல் ஆரம்பத்துல பிரகாசமா தான் இருக்கும், போக போக தெரிஞ்சிடும். பார்க்காத காதல். எங்க நான் சொல்லவா? சொல்லு. அவங்க பாத்துக்கிற முத நைட்டோட போயிடும் தானே சொல்ல வரீங்க? அப்போ உண்மையான காதல் இல்லையா? இருக்கே. இப்ப வந்தீங்களா நம்ம வழிக்கு? மேகங்கள் மழை துளி மூலம் பூமியை முத்தமிடும் போது காதல் மட்டும் இருக்கு, காமம் இல்லை. பின்னிட்டீங்க போங்க. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. உன் மொபைல் நம்பர் சொல்லு. 8438121967. ஸ்டூபிட்னு சேவ் பண்றா. கால் பண்றதா இருந்தா 10 மணிக்கு முன்னாடி கால் பண்ணுங்க, அப்பதான் ஐயா ஃப்ரீ. ஓவரா சீன் போடாத. நான் ஆஃபீஸ் லேட்டா போனா சேலரியை கட் பண்ணுவாங்க. ஒரு நாள் தான் லேட் ஆயிடுச்சு. ஸோ யூல் பே மை சேலரி ஃபார் த டே. டைம் இஸ் மணி, யூ நோ. பொண்ணுங்க உஷாருன்னு தெரியும், அதுக்கு நீ இந்த அளவுக்கா? ஹே மினிதா, ஐடி கார்டில் பேரை பார்த்தேன். அட்லீஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். ஐயோ இவளா? திரும்பிடாதடா, பார்த்துருப்பாளோ. ஹே, என்ன பைக் ரிப்பேரா? பெட்ரோல் இல்லைன்னு சொன்னா மானத்தை வாங்கிடுவா. காலையில் வாக்கிங் போக மறந்துட்டேங்க, அதான் இப்போ போயிட்டு இருக்கேன். பைக்கோட வாக்கிங் போறான், முட்டாள். கலாய்ச்சிட்டாலாமா, எல்லாம் ஒன்னாலதான். ஏ மினிதா, வெயிட் வெயிட் வெயிட். சொல்லுடா. டாவா? ஃப்ரெண்டை கூப்பிடக்கூடாதா? எப்படி வேணாலும் கூப்பிடலாம், ஏன் இந்த திடீர் மாற்றம்? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க என்னோட பெஸ்ட் குவாலிட்டியே ஒருத்தர் பேசும்போது நல்லவங்களா கெட்டவங்களான்னு கெஸ் பண்ணிடுவேன்னு. ஐ திங்க் யூ ஆர் ஜென்டில்மேன். ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஷால் வி கோ ஃபார் காஃபி? ஓகே ஷூர், பட் யூ ஹேவ் டு பே தி salary for me today. ஓகே, 1000 ரூபாய் பெட்டு. ஓகே? தோக்க போறது நீ, so your choice. பொண்ணுங்க பசங்களோட வாழ்க்கையை விளையாட்டா எடுத்துப்பீங்க, ஆனா பசங்க பொண்ணுங்க கூட விளையாடுறதையே வாழ்க்கையா எடுத்துப்போம். நாங்கெல்லாம் எவரெஸ்ட் சிகரத்தையே எட்டி பார்த்துட்டு வந்தவங்க. பார்த்துடலாம். பார்க்கலாம் ஜெயிக்கிறியான்னு. ஜஸ்ட் a minute. ஹலோ, மகேஷ் இருக்கானா? எத்தனை தடவை சொல்றது ஃபோன் பண்ணாதன்னு? ஃபோனை வேடி. யாருடா ஃபோன்ல? என் ஃப்ரெண்டு லவ் மேரேஜ் பண்ணான். அந்த பொண்ணு பண்ண டார்ச்சர்ல 2 வருஷத்துல பைத்தியக்காரன் ஆயிட்டான். அவன் ஃபோன் அட்டன் பண்ணலன்னா எனக்கு கால் பண்ணுவா. சரி விட்ரா. கடவுள் பெண்கள் இல்லாத உலகத்தை படைச்சிருந்தா நாங்களும் சந்தோஷமா இருந்திருப்போம்ல. யூனோ கார்த்திக், கடவுள் இந்த உலகத்தை முதலா படைக்கும்போது ஆண்களை மட்டும்தான் படைச்சாரு. அவங்களுக்கு தலைவரா ஒருத்தரையும் வச்சாரு. அங்க இருந்த எல்லாருக்கும் தங்கறதுக்கு இடமும் சாப்பாடும் கொடுத்தாரு. கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர் எவ்வளவோ சொன்னாரு, ஆனா யாருமே கேட்கல. அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இறந்துட்டாங்க. கடவுள் எடுத்த முடிவும் தப்பா போச்சு. எஞ்சி இருந்தது ஒரே ஒரு ஆண். என்னாச்சு? அப்போ மழை வந்துச்சு. ஓ, மேன் டெத் காட் கிரைங்க? இல்ல, கடவுள் ஒரு அழகான பொண்ணு பூமிக்கு அனுப்பினாரு. அவளை பார்த்த உடனே தலைவனுடைய கால்கள் அவனை அறியாமலே அவளை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது.
அவனுடைய காதலையும் சொன்னான். அவ ஏத்துக்கல. அன்பு, பாசம், காதல், விட்டு கொடுக்கறது, இது எல்லாமே அவ கத்து கொடுத்தா அவனுக்கு. அவனை ஒரு முழு மனுஷனா மாத்தினான். அப்படியே காலங்கள் கடந்து போச்சு. அந்த காதலுக்கு சாட்சியா ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. கடவுள் எடுத்த முடிவு இந்த தடவை கரெக்டா இருந்தது. ஒரு விதத்துல பார்த்தா இன்னைக்கு ஆணினம் இருக்கிறதுக்கு பொண்ணுங்க தான் காரணம். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், பட் ஹவு கேன் ஐ பிலீவ்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கோவமா இருந்தல, அப்போ நான் தானே உன் கோவத்தை போக்குனது. ஆமால. அப்ப இந்த மாதிரி பொண்ணுங்க வேஸ்டேஜ் என்ன பண்ணுவ? த்ரோ பண்ணுவேன். அதை உன் ஃப்ரெண்டு பண்ண சொல்லு. லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். துடிக்கின்ற இதயங்கள் உறங்க நினைத்தால் இவ்வுலகம் இருக்குமோ? எனக்காக துடித்த இதயத்திற்கு என்ன செய்வேன்? எப்படி இருக்கு? நாட் பேட். பாய்சன் சாப்பிட்றதும் பொண்ணுங்க கிட்ட பாஸ் மார்க் வாங்குறதும் ஒன்று தான். ரெண்டுமே கஷ்டம். பசங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? எங்க சொல்லு பார்க்கலாம். Tell about yourself. கார்த்திக், ஹேண்ட்ஸம் கார்த்திக். இப்போ 2 மாதம் மெடிக்கல் லீவில் இருக்கேன். சந்தோஷமாக இருக்கும்போது ஏஆர் ரஹ்மான், சோகமாக இருக்கும்போது இளையராஜா. ஆஹா. பிடிச்ச ஹீரோ தல அஜித், ஹீரோயின் த்ரிஷா. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு விஜய் ஃபேனாக இருக்கணும். ஏன்? ஆப்போசிட் டேஸ்ட் உள்ளவங்களுக்கு தான் ரொமான்ஸ் தூக்கலாக இருக்கும். ஓ, மேல சொல்லு. பொண்ணுங்களை பத்தி உனக்கு என்ன தெரியணும்? இட்ஸ் த ரைட் டைம் டு ஆஸ்க் சீக்ரெட் ஆஃப் கேர்ள்ஸ். அதுக்கு முன்னாடி நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? I didn't expect this from you. டேய், சும்மா சொன்னேன். பொண்ணுங்க பசங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பசங்க 1000 பதில் சொல்லுவாங்க. ஆனா பசங்க பொண்ணுங்க கிட்ட 1000 கேள்வி கேட்டா அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான். அப்ப பசங்களை ஓட்டவாயின்னு சொல்றியா? பொண்ணுங்க லிமிட்டா பேசுவாங்கன்னு சொல்றேன். சரி, ஓகே, டைம் ஆச்சு, கிளம்பலாம். ஹே, உனக்கு பிடிச்ச ஹீரோ பேர் சொல்லல? நண்பனாய் நல்ல
கல்யாணம் பண்ணிக்கலாமா? ம் இப்போ ஆஃபீஸ் லேட்டால? ஆகுது. டைம் இஸ் மணின்னு சொல்லுவ. மணி கான்ட் கிவ் திஸ் டைம் யா. நிறமாறும் பூக்களுக்கு வாழ்க்கை கொடுப்பவள் என்னவள் என் உயிரிருக்கும் வரை. இவளுக இம்சை தாங்க முடியல. இவளுக இல்லாமலும் வாழ முடியல. என்ன பண்றது? வெளில சொல்ல முடியலையே. Hey, you okay? Give me the bat. ஐயோ, பொண்ணுங்க கூட கிரிக்கெட்டே ஆடக்கூடாது. ஹே ஹே மினிதா, என்ன ஆச்சு? எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்க்கறாங்க. எனக்கு பயமா இருக்கு. நான் வேணா வந்து உங்க வீட்ல பேசவா? எங்க வீட்ல யாருக்கும் லவ் மேரேஜ்னா பிடிக்காது. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? நம்மள நம்பி இருக்கிற அம்மா அப்பாவை ஏமாத்த வேண்டாம்டா. எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும். டே ஐடி கார்டு கொடுறா. என்கிட்ட இல்லையே. நீ தான் வச்சிருக்க. ஏன்டி உயிர் எடுக்கிற மாதிரி கத்துற? ஒரு முத்தம் கொடு, ஐடி கார்டு தர. ஃபர்ஸ்ட் ஐடி கார்டு கொடு, தரேன். போடா. ஏய், இப்போ எங்க இருக்க? ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஆஃபீஸ் லீவ் சொல்லிடு, வெளில போறோம். எங்க போறோம்? வா சொல்றேன். யங் ஜென்ரேஷன் பிளட் தரது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, வெரி குட். உட்காருங்க. கார்த்தியோட ஃபேமிலி டாக்டருங்கனால சொல்ல, எப்பவுமே 6 months ஒன்ஸ் பிளட் டொனேட் பண்ணுவார். இப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிருக்காரு. டாக்டர், ஒரு சின்ன ஹெல்ப். என்ன சொல்லு கார்த்திக். ஏதாவது பிரச்சனை வந்தாவே கடவுள் தேடி தான் போவீங்க. நீங்கள் என்ன டாக்டர் தேடி வந்திருக்கீங்க? கடவுளும் டாக்டரும் ஒன்றும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ம் 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 ஆஸ் அ டாக்டராக நான் இதை பண்ணக்கூடாது. 4 காசு சம்பாரிச்சதும் பெற்றவங்களை தூக்கி போகிற இந்த காலத்தில் பெற்றவங்க தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க நல்ல மனசுக்காக நான் இதை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, ஆல் தி பெஸ்ட். என்ன ரெடியா? ரெடி. ஹே மினிதா, ஒன்றும் ஆளல. ஒன்றும் இல்லடா. என்னடா இது? லைகோப்ரின் சொல்யூஷன். வெயிட். எங்க போறா? கல் எதுக்கு? என்ன பிளான் பண்றா இவ? அதை அந்த கல்லில் ஊற்றிட்டு என் தலையிலையும் கொஞ்சம் அப்ளை பண்ணு. ஹலோ டாக்டர், எல்லாம் ரெடி. சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். எப்படி அது ஐடியா கிடைச்சது? பிரச்சனைன்னு தான் பொண்ணுங்க எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு பார்ப்பீங்க. பசங்க எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு யோசிப்போம். என்னடா சொல்ற? நத்திங். ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. மீ டூ டியர். காதல் உறவுகளை இழப்பதற்காக அல்ல, உணர்வுகளை மதிப்பதற்காக.
ஜி என் மொபைலை மறந்துட்டேன். எடுத்துட்டு வாங்க ஜி. ஏய் மொபைலை குடுறி. குடுறி மொபைலை. நோ நோ. ஐயோ சாரி சார். கார்த்திக். ஹே இந்தா புடி புடி. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி.